சொன்ன ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு பிரதர். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான விஷயம். நான் பேசுறேன், சட்டப்படி பிரச்சனை வரும் தெரியும். அவங்க என்கிட்ட சொன்ன ரெக்கார்ட்ஸ் அந்த வீட்டுல இருந்தது இவருடைய வீட்டுக்காரம்மா. அவங்க நேம் வந்து ரீமான்னு சொல்றாங்க. அவங்களும் அவங்களுடைய தம்பியும் தான் இருந்திருப்பாங்க போல. இந்த ரீமாங்கிறவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, இவர் வந்து ஒரு ஷோஃபால ரொம்ப டயர்டாகி வந்து பதில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு போல. அப்ப அந்த குழந்தைய கொண்டு வந்து பதில் பக்கத்துல படுக்க வச்சு இந்த லேடி போட்டோ எடுத்திருக்காங்க. சொல்ல போனா அந்த குழந்தைக்கே தெரியாது. அந்த சர்ச்சில் உள்ள முக்கியமான ஆட்கள், அங்க இருக்கக்கூடிய முக்கியமா, அதாவது பிரதர் இவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் அந்த பொண்ணுங்களை வச்சு விசாரிக்கிறாங்க. என்னதாமா நடந்துச்சு, ஜான் அந்த மாதிரி பண்ணாரா சொல்லுன்னு கேக்குறாங்க. மாமா அந்த மாதிரி பண்ணவே இல்ல, மாமா அந்த மாதிரி எங்கள்கிட்ட நடந்து இப்படி ஒரு விஷயமே இல்ல, நீங்க ஏன் அப்படிலாம், ஆமா அந்த வந்து குழந்தைங்க இப்படி ஒரு விஷயமே இல்ல, நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம். இது வந்து போன மாசம். இப்ப நான் சொல்ற விஷயம் போன மாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்படி ஒரு விஷயமே இல்ல, நீங்க என்ன இப்படிலாம் பேசுறீங்க, அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு ரொம்ப மாறியா இருக்கு அப்படின்னு அந்த வந்து பதில் குழந்தைங்க வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காங்க. அந்த 14 வயசு பொண்ணுடைய அப்பா அம்மா, எங்க பிள்ளைய வளர்த்ததே அவருதாங்க, நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா அவருதான் காரணம், நாங்க எப்படிங்க அதை பேச சொல்லுவோம், எங்களுக்கே சங்கடமா இருக்குங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் கடந்து இப்ப அந்த வந்து 17 வயசு பெண்ணு மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 14 வயசு பெண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. பர்த்டே பார்ட்டில இவர் அந்த பொண்ணுக்கு வந்து நெத்தியில முத்தம் கொடுத்திருக்காரு. இடத்துல வந்து பதில் முத்தம் கொடுத்திருக்காரு. இந்த முத்தம் கொடுக்கறதுக்கு சடனா திரும்புவோம்ல, எல்லாருமே இருக்காங்க, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த பொண்ணை வந்து சடனா திரும்பி இருக்காங்க. இப்படி 2 பேரும் பக்கத்துல போயிட்டாங்க, இப்படி பக்கத்துல. அது வந்து ஒரு ஃப்ரேம்ல விழுந்திருக்கு. இது அந்த ஆப்போசிட் தரப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவருடைய ஒய்ஃப் உட்பட எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அந்த போட்டோவை போட்டோஷாப் பண்ணி, அது எப்படி போட்டோஷாப்னு வந்து இப்ப நான் லாஸ்டா சொல்றேன், அந்த போட்டோவை போட்டோஷாப் பண்ணி ஒரு 700ல இருந்து ஒரு 800 கான்டாக்டுக்கு வந்து அதை எப்படி அனுப்புறாங்கன்னா, ஒன் டைம் மட்டும் பாக்குற மாதிரி அனுப்புறாங்க. 5 கோடி ரூபாய் இந்த வந்து ரீமா தரப்பு வந்து ஜான் ஜெபராஜ் கிட்ட பணம் கேட்கிறாங்க. ஜான் ஜெபராஜ் வந்து நான் பணம் எல்லாம் கொடுக்க முடியாது, ஏற்கனவே 2.5-3 கோடி ரூபாய் உங்களை நம்பி அழிச்சாச்சு, இனிமே என்னை நீங்க பொழப்பும் செய்ய விட மாட்டீங்க, என்னை வெளியும் போக விட மாட்டீங்க. இவருடைய பாஸ்போர்ட்டை வந்து அந்த லேடி வந்து கொளுத்திட்டு தான் சொல்றாங்க. அஃபென்ஸ், அப்படி பாஸ்போர்ட்டை கொளுத்தி இருந்தா அது அஃபென்ஸ், கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், தப்பு, சட்டப்படி குற்றம். அது இந்த பிரச்சனையை வந்து கமிஷனர் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏமா அது உங்க ஃபேமிலி பிரச்சனை தெரியும், என்னதான் பிரச்சனை, உனக்கு என்னதான் வேணுங்கிறப்ப, எனக்கு 5 கோடி பணம் வேணும் சார், எனக்கு அந்த ஆடி கார் வேணும் சார், அது மட்டும் போதும் சார் நம்ம சொல்லியிருக்கு. ஏமா 5 கோடி கேட்கிற சரிமா, அந்த ஆடி கார் எதுக்குமான்னு கேட்டிருக்காரு. என் வாழ்வாதாரத்துக்கு வேணும் சார். சமூக செயற்பாட்டாளர் திரு சத்யபிரபு இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் மீது சமீபத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்று எழுந்தது. சிறுமிகளை பாலியல் வன்புணர்வு, அதாவது வற்புறுத்தல் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களாக தலைமறைவாக இருந்த அவரை நேற்று காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். முதல்ல அவரு குற்றம் செஞ்சாரா இல்லையா அப்படின்றத குறித்தே நிறைய தெளிவுகள் இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி 2 தரப்புல 2 வகையான கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. நீங்க அது குறித்து சில ஆதாரங்களை எல்லாம் எடுத்து Facebookல போட்டிருந்தீங்க. உண்மையாகவே என்ன நடந்தது, உங்ககிட்ட இருக்கிற தரவுகள் என்ன சொல்லுங்க? ஆக்சுவலா நானுமே வந்து இவருடைய விஷயங்களை வந்து டிவி சேனல்ல பார்க்கும் பொழுது எனக்கும் ஒரு விதமான கோபம் வந்துச்சு. ஆனா மனுஷன் ரொம்ப வந்து ஜீசஸ்ன்னு சொல்லி அவருடைய பேரை சொல்லி ரொம்ப ஆடிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப என்னன்னா, இந்த மாதிரி இவ்வளவு பெரிய விஷயத்துல போய் சிக்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நாமளும் நினைச்சோம். அப்ப வந்து பிரதர் நமக்கு அங்க உள்ள சோர்ஸ்கள் மூலியமா சில விஷயங்களை கேட்டோம். அது மட்டும் போக இந்த ஜான் ஜெபராஜ் அவர்களுடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனையில அதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தர்கிட்டையும் நான் வந்து பிரதர் நேரடியா பேசினேன். அதாவது அந்த டீம்ல, அந்த சர்க்கிள்ல உள்ள ஒருத்தர்கிட்டையும் பேசினேன். அப்புறம் அவங்க நம்ம கிட்ட வந்து பிரதர் சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதனை இப்ப அவங்க என்கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் இப்ப வைக்கிறேன். இப்ப இந்த விஷயங்களை நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா, இதுல வந்து ஜான் ஜெபராஜ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் நமக்கு கிடையாது. யாரு தப்பு செஞ்சாலும்
தப்பு தப்பு தான், அதற்குண்டான தண்டனை கண்டிப்பா அவசியம் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த ஜான் ஜெபராஜ் வந்து தப்பு செஞ்சாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. ஏன்னா அதற்குரிய சூழல்களை விஷயங்களை இப்ப நான் சொல்றேன். ஒண்ணு இல்ல பிரதர், ஃபர்ஸ்ட் வந்து பிரதர் ஜான் ஜெபராஜ் வந்து யாருன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அதன் பிறகு அவர் வந்து என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சிட்டு இருந்தாருன்னு பார்க்கணும். அடுத்தது அவருடைய வந்து பிரதர் ஃபேமிலி செட்டப்பை பார்க்கணும். அதன் பிறகுதான் நாம இந்த வந்து பிரதர் பிரச்சனையை பேச முடியும். ஏன்னா இது எல்லாமே ஒன்று கொண்டு வந்து பிரதர் லிங்க் ஆகுது. பிரதர் கோயம்புத்தூர்ல இவர் வந்து பிரதர் ஒரு வந்து பிரைவேட்டா ஒரு ஹால் புக் பண்ணி இவர் வந்து பிரதர் சர்வீஸ் எல்லாம், அதாவது இவர் வந்து பிரதர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப வந்து இவரை நோக்கி மக்கள் வந்து பிரதர் நிறைய அளவுல வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து பாட்டு எல்லாம் பாடி மியூசிக்ஸ் எல்லாம் நடத்தி இவர் ஒரு வித்தியாசமா ஒரு விஷயத்த பண்றாரு. அதனை நோக்கி மக்கள் வராங்க. இப்ப இவருக்கு வந்து கூட்டம் அதிகமாகுது. அப்ப இவருக்கு தெரிஞ்ச எட்வின் ரூசோ அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, நீங்க ஏன் வாடகைக்கு பண்றீங்க, இந்த மாதிரி நம்ம பில்டிங் ஒண்ணு இருக்கு, நீங்க அங்க வந்து பாருங்க, நீங்க அங்க எடுத்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரும் வந்து, அதாவது நான் சொல்லக்கூடிய எட்வின் ரூசோங்கிறவரும் இந்த மாதிரி வந்து பாஸ்டர் இதுலதான் இருப்பாரு போல. அப்ப அவர் சொல்லக்கூடிய கோயம்புத்தூர்ல கிராஸ்கட் ரோட்ல இருக்கக்கூடிய அரசன் டவர்ஸ்ல 3rd ஃப்ளோர்ல இவர் போய் பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த செட்டப்பை வந்து இவரு வந்து ரொம்ப செலவு பண்ணி அதனுடைய இன்டீரியர்லாம் வந்து மாற்றி அந்த ஃப்ளோரை வந்து இவருக்கு ஏத்த ஸ்டைல்ல சர்வீஸ்க்காக வந்து ரெடி பண்ணியிருக்காரு ஜான் ஜெபராஜ். சண்டே பாத்தீங்கன்னா வந்து 3 சர்வீஸ் நடக்கும் போல. அந்த 3 சர்வீஸ்லயுமே ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் வந்து 2000 3000 நபர்கள் வருவாங்களாம். சோ அந்த அளவுக்கு வந்து கூட்டமா இருந்திருக்கு. இப்படிதான் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பணிகளை. ஒரு கட்டத்துக்கு மேல எட்வின் ரூசோக்கு இவர் பேர்ல வந்து ஒரு வந்து காழ்ப்புணர்ச்சியும் ஒரு விதமான பொறாமையும் வந்திருக்கு. எப்படி, ஏன் அப்படின்னா, இப்ப ஜான் ஜெபராஜுக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து இவருக்கு வரதில்லை. இப்ப வந்து ஜான் ஜெபராஜால கூட்டங்கள் நடத்த முடியாத சூழ்நிலைகள்ல இந்த எட்வின் ரூசோ தான் வந்து கூட்டங்கள் எல்லாம் நடத்தியிருக்காரு. அப்ப அவர்கிட்ட பெருசா மக்கள் ஈடுபாடு காட்டுறது இல்ல, போறது இல்லை போல. அப்ப அந்த அப்பையிலிருந்தே அவருக்கு மேல வந்து ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வந்து ஒவ்வொரு சர்வீஸ்லயும் வர வந்து பணம் இருக்குல்ல, பணம் காசு ஃபண்டு வரும், ட்ரஸ்ட்டுக்கு வரும், இன்னொன்னு வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வச்சிருக்கவங்களுக்கு ஃபண்டு வரும், இந்த மாதிரி எல்லாம் வருது இல்ல. இந்த ஃபண்ட முழுக்க ஜான் ஜெபராஜ் வந்து அவங்க நேம் வந்து அபிகாயில்னு ஒருத்தங்க. அவங்க வந்து ஒரு விடோ. அவங்களுக்கு மறுமணம் செஞ்சு வச்சதுல இருந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை செட் பண்ணி கொடுத்தது இவரு தான் போல, ஜான் ஜெபராஜ் தான் போல. அவங்கதான் இங்க வரக்கூடிய மொத்த ஃபண்ட்ஸையும் வந்து ஹேண்டில் பண்ற வேலையை பார்த்திருக்காங்க. வாரம் இவர் என்ன பண்ணுவாருன்னா, அம்மா இன்னைக்கு நமக்கு என்னென்ன ரெக்வஸ்ட் வந்திருக்கு, இந்த வீக் என்னென்ன ரெக்வஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லி கேட்பாராம். அதுல வந்து வாடகை கட்டணும், ஃபீஸ் கட்டணும், மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, கல்யாணத்துக்கு பணம் வேணுங்கிற மாதிரிலாம் வந்திருக்கும் போல. என்னென்ன ரெக்வஸ்ட் வந்திருக்கோ அதெல்லாம் அந்த பணத்தெல்லாம் அக்கௌண்ட்ல போட்டு அந்த வந்து யாரெல்லாம் சப்போர்ட் கேட்கிறாங்களோ அந்த மக்களுக்கு எல்லாம் பல லட்சக்கணக்குல வாரம் செலவு பண்ணியிருக்காரு. ஐ மீன் செலவுனா கடவுளுக்காக கொடுக்குற பணத்தை இவர் எடுத்து கொடுத்திருக்காரு. ஏன்னா இப்ப இவங்க வந்து பணம் வாங்குறதே மக்களுக்காக தானே, அவங்க அந்த பணத்தெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. இது ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கு. இந்த பணத்துக்கெல்லாம் அவர் ATG வாங்கல. ஏன்னா நாம வந்து முறையா வரி கட்டணும். அதாவது பைபிள்ல என்ன சொல்லி இருக்குன்னா, ராஜாவுக்கு உண்டான வரி ராஜாவுக்கு, தேவனுக்கு உண்டான வரி தேவனுக்கு. அதாவது ராஜாவுக்கு செலவு செய்யணும், தேவனுக்கு செலவு செய்யறது தேவனுக்கு செலவு செய்யணும், அப்படிலாம் இருக்கு. எனக்கு தெரியாது, இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொன்னதுதான், அப்படிலாம் இருக்கு. அப்ப நாம வந்து வரி கட்டி தான் நம்ம எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறவங்களுக்கும் வரி உண்டா, இவங்களும் வந்து அந்த வந்து ATG இல்லாம தான் பண்ணியிருக்காங்க, முறையா டாக்ஸ் கட்டி தான் பண்ணியிருக்காரு. அதாவது இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் அவரு. இந்த ரொம்ப நாளாவே எட்வின் ரூசோ வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து அதுல இருந்து வந்து எடுத்து செலவு பண்ணியிருக்காரு கேட்காம. அதற்கு வந்து பொய் கணக்குகள் சொல்லியிருக்காரு, அங்க போகணுன்னு இருக்காரு, இங்க போகணுன்னு இருக்காரு. ஜான் ஜெபராஜுக்கு தெரியாமே இப்ப நான் ஒரு அக்காவை சொன்னல, அபிகைல்னு ஒருத்தங்க சொன்னல, அவங்க கிட்ட இதுக்கு கொடுக்கணும், அதுக்கு கொடுக்கணும், அட்வொகேட்டுக்கு கொடுக்கணும், அங்க கொடுக்கணும், இங்க கொடுக்கணும், இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி இது ஒரு பக்கத்து செட்டப்பா போய்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து ஜான் ஜெபராஜ் வந்து உண்மையான கிறிஸ்துவத்துல சாதி கிடையாது, இன்னும் சொல்ல போனா பைபிள்ல சாதி கிடையாது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அங்கங்க இருக்கு, நிறைய இடங்கள்ல இருக்கு. வன்னியர் கிறிஸ்டியன் இருக்கு, தலித் கிறிஸ்டியன் இருக்கு, வெள்ளாள கிறிஸ்டியன் இருக்கு, எங்க ஊர்லயே உண்டு, நான் பார்த்திருக்கேன், உண்டு. அப்ப இப்படியான சாதி விஷயங்கள் எல்லாம் கூடாதுங்கிறதுல ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாரு போல இவரு ஜான் ஜெபராஜ். அவங்க சபையிலேயே வந்து
இந்த மாதிரி என் பொண்ணுக்கு பையனை பாருங்க, என் பையனுக்கு பொண்ணை பாருங்கன்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அதுல வந்து எங்க சாதியா இருந்தா பாருங்கிற மாதிரி கேட்டா கூட சத்தம் போட்டு எந்திரிச்சு வெளியே போங்கன்று வரான். அங்க கூட வந்து பிரதர் கலப்பு திருமணங்களை தான் இவர் வந்து பண்ணி வச்சதா சொல்றாங்க. அடுத்தது வந்து பிரதர் பெண் உரிமை. இப்ப வந்து நிறைய வந்து சர்ச்சஸ் எல்லாம் பெண்களை வந்து பிரதர் முன்னிறுத்த மாட்டாங்களாம். ஆனா இவர் அதெல்லாம் உடைக்கணும், இங்க வந்து தேவனுக்கு எல்லாருமே சமந்தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம், முற்போக்குத்தனமான விஷயங்கள் எல்லாம் உள்ள வந்து பிரதர் புகுத்தி இருக்காரு. இது ஒரு பக்கத்து இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதர் நிறைய போதையால அடிமையான பசங்கள் எல்லாம் வந்து பிரதர் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணிருக்காரு. இது அவங்களெல்லாம் மீட்டெடுத்து அவர்களுக்கு உண்டான மறுவாழ்வுக்கு உண்டான விஷயத்தையும் வந்து செஞ்சு கொடுத்திருக்காரு. நிறைய பசங்களை படிக்க வச்சிருக்காரு. இது எல்லாம் அவரை பத்தி சொல்ற பாசிட்டிவான விஷயங்கள். அப்ப இதெல்லாம் செய்யறதுனால ஒருத்தர் வந்து தப்பே செஞ்சிருக்க மாட்டாருன்னு நான் சொல்ல வரல. எப்பா இந்த மாதிரி நிறைய பேரை படிக்க வச்சிருக்காருப்பா, நிறைய பேர் காசு கொடுத்திருக்காருப்பா, அதனால அவர் இந்த தப்ப செய்ய மாட்டாருப்பா நான் சொல்ல வரல. அதுக்கு அடுத்தது நான் வரேன். அதுல இப்படி இருக்க அவருடைய வந்து பதில் குடும்பத்துல ஒரு 7-8 வருஷமாவே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அவருக்கும் அவருடைய வந்து பதில் மனைவிக்கும் அவங்க 2 பேர்த்துக்கு இடையே என கருத்து வேறுபாடுகள் அதிக அளவுல போய்கிட்டு இருக்கு. அந்த அம்மா வந்து வீட்டுல வந்து சமைக்கவே மாட்டாங்களாம். ஒரு முறைலாம் ஒரு மாசம் வந்து பிரதர் ஹோட்டல் பில்லு மட்டும் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சொல்றாங்க. ஐடிசில தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களாம். இப்படி எல்லாம் வந்து பிரதர் மன உளைச்சல், அதாவது மன ரீதியான சங்கடங்கள்லாம் இவருக்கு இருந்திருக்கு. இவர் அதிகமா வந்து பிரதர் ஃபாரின் ட்ரிப்ஸ் போவார் போல. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 48க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வந்து போயிட்டு வந்ததா சொல்றாங்க. பாஸ்போர்ட்டே 5 பாஸ்போர்ட்டா 6 பாஸ்போர்ட்டா வந்து பிரதர் இது, அதாவது இப்ப உங்களுக்கு வந்து பேஜஸ் முடிச்சு போனா அடுத்தடுத்து வருவீங்களா, அந்த மாதிரி வந்து பாஸ்போர்ட்டே 6 வச்சிருக்காராம். இவர் இல்லாத காலகட்டங்கள்லாம் ஒரு 5-6 பேரு அந்த இவருடைய வீட்டுக்காரம்மா கூட உள்ளவங்க எல்லாம் சேர்ந்துட்டு வீட்டுல வந்து பிரதர் ட்ரிங்க்ஸ் பண்றது, வெளியே சுத்துறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க போல. இதெல்லாம் அங்க உள்ளவங்க நமக்கு சொன்ன ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு பிரதர். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான விஷயம் நான் பேசுறேன். சட்டப்படி பிரச்சனை வரும்னு தெரியும். அவங்க என்கிட்ட சொன்ன ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் அங்க உள்ளவங்க என்கிட்ட சொன்னது. அவங்க வந்து ட்ரிங்க்ஸ், அதாவது பெண்கள் ட்ரிங்க்ஸ் பண்றது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா ஆணும் பெண்ணும் சமமே. இங்க வந்து ஆம்பளமா தான் குடிக்கணும், பொம்பளை தான் குடிக்க கூடாதுன்னு சொல்லல. 2 பேருமே குடிக்கிறது தப்புன்னு நான் சொல்றேன். ஆணும் கூடாது, பெண்ணும் கூடாது, அப்படிங்கிறது என் ஸ்டாண்டு. இப்படியான பிரச்சனைகளும் அவர்களினுடைய குடும்பத்தில் இருக்கு. இத வந்து அங்க உள்ளவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க. அப்ப இப்படி எல்லா விதத்திலையும் அவருக்கு வந்து சிக்கல், மன உளைச்சல் பிரச்சனை இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க. இந்த எட்வின் ரூசோங்கிறவர் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பக்கத்து வந்து ஃபண்ட்ஸை கையாடல் பண்றது, இது ஒரு பக்கத்து இருக்க. இவருடைய சர்ச்சுக்கு பக்கத்துல வந்து பெத்தட்ரல் அப்படின்னு ஒரு வந்து சர்ச் ஒண்ணு சொல்றாங்க. அது ஏதோ வந்து அந்த சர்ச் பெரிய சர்ச் போல. அதுல ஒரு வாரத்துக்கே 10,000 இருந்து 15,000 பேர் போவாங்களாம். அதாவது இவரு எங்க ரொம்ப பீக்காக அங்க வந்து கூட்டம் குறைஞ்சிருச்சு, அதன் ரீதியான சிக்கல்களும் இவருக்கு இருக்கு, பிரச்சனைகளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுதி சொல்றாங்க. சோ அதுக்குள்ள நம்ம போக வரல அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா போட்டிகள், எனக்கு கூட்டம் வரல உனக்கு கூட்டம், இப்படிங்கிற போட்டிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கான்சர்ட்டுக்கு போயிட்டு வீட்டுல வந்து 45 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டுட்டு வந்து தன்னுடைய வீட்டுல உள்ள பீரோலயே எங்கேயோ வைக்கிறாரு. வச்சுட்டு இவர் போயிட்டு வந்து பிரதர் இது ரொம்ப டயர்டா இருக்குங்கிறதுனால இவர் என்ன பண்றாருன்னா ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு. இவர் நல்லா தூங்கி எழுந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து பார்க்கும்பொழுது அந்த பணம் அங்க இல்ல. மாறாக ஒரு பெரிய ஆணி கம்பியை வளைச்சு சிலுவை மாதிரி அங்க வச்சிருக்காங்க. இது இவர் எங்கன்னு சொல்லி சண்டை போட்டு கேட்டதுக்கு, பிரச்சனை பண்ணதுக்கு அந்த வீட்டுல இருந்தது இவருடைய வீட்டுக்காரம்மா, அவங்க நேம் வந்து ரீமான்னு சொல்றாங்க. அவங்களும் அவங்களுடைய தம்பியும் தான் இருந்திருப்பாங்க போல. அவங்க கேட்டா எங்களுக்கே வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரு இதுக்கு முன்னாடியே பிரச்சனை ரொம்ப வருஷமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுக்காரம்மோட அப்பாவுக்கு, மாமனாருக்கு வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி ஒரு வந்து சின்ன பிசினஸ் எல்லாம் வந்து வச்சு கொடுத்திருக்காரு. அதையும் அவங்க சரியா பார்க்காம அந்த பிசினஸ் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க போல. உடனே இவர் வந்து ஏன் இப்படி லாஸ் பண்றீங்க, இந்த பணம் இருந்தா நான் ஒரு வந்து 5-6 பேரை படிக்க வச்சிருப்பேனே, ஃபீஸ் கட்டியிருப்பேனே, அதை பண்ணிருப்பேனே, இதை பண்ணிருப்பேன், இப்படியும் சண்டைகள் வந்திருக்கு. இந்த பணம் 45 லட்சத்துக்கான உச்சகட்டத்துக்கு சண்டை போகுது. சண்டை போகும் பொழுது இவர் என்ன பண்ணிடுறாருன்னா பேசி பார்த்து இந்த பிரச்சனை வந்து ஒரு வந்து கட்டுப்பாட்டுக்கு வராததுனால அந்த சபையில உள்ள முக்கியமான ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு, நான் வந்து லீகலா டிவோர்ஸ்க்கு போறேன், என்னால தாங்க முடியல, எனக்கு டெய்லி ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனையா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு, சங்கடமா இருக்கு, என்னால இதை ஏத்துக்க முடியல, இன்னைக்கு இந்த வந்து பணம் நான் தான் வச்ச பணம், நான் தூங்கி எந்திரிச்சு வந்து பக்கம் பணத்தை காணா நான் என்னங்க செய்வேன், இந்த மாதிரி மாசம் இத்தனை பில்லு வருது, அந்த பில்லு வருது, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நான் எப்படிங்க குடும்பம் நடத்துறது, இது நான் லீகலா டைவர்ஸ் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இவருடைய ஸ்டாண்ட சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கத்து நடந்துட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த ரீமாங்கிறவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, இது நமக்கு சொல்லப்பட்டது உண்மையா இல்லைங்கிறத கடைசியில பார்ப்போம்.
இவர் வந்து ஒரு ஷோஃபால ரொம்ப டயர்டாகி வந்து பதில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு போல. அப்ப இவர் வந்து ஒரு பெண்ணை 4 வயசுல இருந்து ஒரு பெண்ணை தத்து எடுத்து வளர்த்துட்டு வர. அதாவது தத்து எடுத்துனா அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, அவங்க ரொம்ப வந்து ஏழ்மையான நிலைமையில இருக்காங்க. இவர் இந்த மாதிரி வந்து பதில் வளர்க்கிற பல பசங்கள்ல அந்த பொண்ணு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வயசு வந்து 14 வயசு. அந்த பொண்ணு இவர் அப்பப்ப அப்பான்னு கூப்பிடும், அப்பப்ப மாமான்னு கூப்பிடுமா. அது அது வந்து சின்ன குழந்தை பதில் அப்பப்ப அப்பாங்குமா, அப்பப்ப மாமாங்குமா. அந்த குழந்தை வந்து இவங்க வீட்டுல வந்து பதில் ரூம்ல வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு. இவர் வந்து ஷோஃபாட்ட படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த குழந்தைய கொண்டு வந்து பதில் பக்கத்துல படுக்க வச்சு இந்த லேடி போட்டோ எடுத்திருக்காங்க. இந்த லேடி போட்டோ எடுத்திருக்காங்க. அது இது சொல்ல போனா அந்த குழந்தைக்கே தெரியாது. அது உண்மையா பொய்யாங்கிறது நான் வந்து லாஸ்டா சொல்றேன். இது உண்மையாலுமே இவருதான் போய் பக்கத்துல படுத்தாரா, இல்ல அந்த குழந்தை அங்க வந்து பக்கத்துல படுக்க வைக்கப்பட்டாங்களாங்கிறத நம்ம வந்து கடைசியா பார்ப்போம். சோ இப்படி ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த 14 வயசு பொண்ணு இந்த பொண்ணா, 17 வயசு பொண்ணு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு யாரு அப்படின்னா இவங்க ஒய்ஃபோட தங்கச்சி முறை. அதாவது தூரத்து சொன்ன கசின் ரீதியாக தங்கச்சி முறை. அவங்களுடைய பர்த்டே பார்ட்டியில இவர் இந்த இடத்துல முத்தம் கொடுக்குறாரு. இந்த இடத்துல முத்தம் கொடுக்குறாருல்ல, இந்த முத்தம் கொடுக்கறதுக்கு இவங்க அதை போட்டோ எடுத்துட்டு இது 2 தான் இப்ப கம்ப்ளைண்ட். இவர் பேர்ல கொடுத்திருக்க கம்ப்ளைண்ட் இது 2 தான். இதுதான் பாலியல் சீண்டல்னு சொல்றாங்க. ஆக்சுவலா கம்ப்ளைண்டே பாலியல் சீண்டல் தான், பாலியல் பலாத்காரம் இல்ல, பாலியல் சீண்டல் தான். இது ஒரு பக்கெட். இப்ப இந்த விஷயத்த வந்து ஃபீஸ் பண்ணி ஓரமா வைங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டினியூஸா போய்கிட்டு இருக்குல்ல, போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு வந்து அமெரிக்காவில இருந்து பைபிள் கோர்ஸ் ஏதோ இருக்கான், 3 to 4 இயர்ஸ் வந்து படிக்கணுமா. அதை முடிச்சிட்டு வந்து தமிழ்நாடு வந்திருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இதே மாதிரியே ஒரு வந்து பர்த்டே பார்ட்டில இவர் அந்த பொண்ணுக்கு வந்து நெத்தியில முத்தம் கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல வந்து முத்தம் கொடுத்திருக்காரு. இந்த முத்தம் கொடுக்கறதுக்கு சடனா திரும்புவோம்ல, எல்லாருமே இருக்காங்க, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து சடனா திரும்பி இருக்காங்க. இப்படி 2 பேரும் பக்கத்துல போயிட்டாங்க. இப்படி பக்கத்துல அது ஒரு ஃப்ரேம்ல விழுந்திருக்கு. இது அந்த ஆப்போசிட் தரப்பு என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இவருடைய ஒய்ஃப் உட்பட எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அந்த போட்டோவை போட்டோஷாப் பண்ணி, அது எப்படி போட்டோஷாப்னு வந்து இப்ப நான் லாஸ்டா சொல்றேன். அந்த போட்டோவை போட்டோஷாப் பண்ணி ஒரு 700ல இருந்து ஒரு 800 கான்டாக்டுக்கு வந்து அதை எப்படி அனுப்புறாங்கன்னா, ஒன் டைம் மட்டும் பாக்குற மாதிரி அனுப்புறாங்க. இப்ப நீங்க வாட்ஸ்அப் நான் ஒன்னு அனுப்புவேன், அது நீங்க ஓபன் பண்ணா உடனே போயிடும், நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுக்க முடியாது, சேவ் பண்ண முடியாது. சோ அந்த செட்டப்ல அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்புறாங்க. இந்த பிரச்சனை பெருசா வெடிக்க அந்த போட்டோல இருக்குல்ல ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது. என்னடா அது நம்ம பிள்ளைய இப்படிலாம் போட்டோ எடுத்தா எவன்டா அந்த வேலையை பாக்குறான் அப்படின்னு கொந்தளிச்சு போய் இவங்க போயிட்டு கமிஷனர் வரைக்கும் பாக்குறாங்க கோயம்புத்தூர்ல. அப்ப வந்து கமிஷனர் என்ன பண்றாருன்னா, அங்க உள்ள வந்து சென்சன் ஸ்டேஷனை கூப்பிட்டு விசாரிக்க சொல்றாரு. அந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் தலைமையில விசாரிச்சா 5 பேர் தான் அந்த போட்டோவை வந்து இப்படி போட்டோஷாப் பண்ணி பரப்புனதா ஒரு விஷயம் வருது. அந்த 5 பேரை தூக்கி வச்சு ஸ்டேஷன்ல மிரட்டுறாரு இன்ஸ்பெக்டர். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு பொம்பளை புள்ள வாழ்க்கை என்னடா வருது? யாரை கேட்டா நீங்க இந்த இதெல்லாம் பண்ணீங்க? இதெல்லாம் சட்டப்படி தப்பு தெரியுமாடா? நான் நினைச்சேன்னா இப்ப உங்களை எல்லாரையும் வந்து ரிமாண்ட் பண்ணி விட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டு அவங்க கிட்ட இனிமே செய்ய மாட்டோம்னு சொல்லி பேப்பர்ல எழுதி வாங்கிக்கிட்டு அந்த போட்டோ சோர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ண சொல்லி எச்சரிக்கை பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாரு. சோ அதனால இது போட்டோஷாப்னு நான் சொல்ல வரேன் அப்பவே. ஏன்னா போலீஸ் தான் விசாரிச்சு இந்த விஷயத்தையே வந்து கொண்டு போறாங்க அப்பவே. இப்ப அப்படியே இங்க வாங்கல, இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கா. இப்ப வந்து ஜான் ஜெபராஜ் கிட்ட வந்து என்ன நடக்குதுன்னா, இடையில எனக்கு இவ்வளவு பணம் கொடு, அவ்வளவு பணம் கொடு, நீ டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்ட, நீ வேணான்னு சொல்லிட்டு 5 கோடி ரூபாய் இந்த வந்து ரீமா தரப்பு வந்து ஜான் ஜெபராஜ் கிட்ட பணம் கேட்கிறாங்க. ஜான் ஜெபராஜ் வந்து நான் பணம் எல்லாம் கொடுக்க முடியாது, ஏற்கனவே 2.5-3 கோடி ரூபாய் உங்களை நம்பி அழிச்சாச்சு, இனிமே என்னை நீங்க பொழப்பும் செய்ய விட மாட்டீங்க, என்னை வெளியவும் போக விட மாட்டீங்க. இவருடைய பாஸ்போர்ட்டை வந்து அந்த லேடி வந்து போலீஸ்கிட்ட தான் சொல்றாங்க அஃபென்ஸ். அப்படி பாஸ்போர்ட்டை கொளுத்தி இருந்தா அது அஃபென்ஸ், கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், தப்பு, சட்டப்படி குற்றம் அது. இவருடைய பாஸ்போர்ட்டை அவருடைய பொண்டாட்டி ரீமா வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாஸ்போர்ட்டை தரல, இவருடைய வண்டியை தரல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அவருடைய பாஸ்போர்ட்டை வந்து நான் கொளுத்திட்டேன்னு அந்த அம்மா எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. அதை காவல்துறை தான் விசாரிக்கணும். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, நான் எதுக்கு பணம் தரணும், நான் என்ன தப்பு பண்ணேன், சட்டப்படி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு. இவர் அந்த அரசன் டவர்ல வந்து தேர்ட் ஃப்ளோர்ல வந்து சர்ச் நடத்திட்டு இருந்தார்ல சர்வீஸ், அதுல இருந்து வலுக்கட்டாயமா இவர் வந்து வெளியேற்றப்படுறாரு. யாராலன்னா அந்த வந்து எட்வின் ரூசோ கும்பலால. இதுல வந்து ஜேடி சாக்ரட்டிஸ், சந்தோஷ் வில்லியம் அப்படின்னு சொல்லி 2 பேரை சொல்றாங்க அட்வொகேட். இவங்க வேலை என்ன அப்படின்னா, எந்தெந்த சர்ச்சில எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அங்கெல்லாம் உள்ள பூந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி அங்க வந்து பணம் பாக்குறதே பிரதான வேலையா வச்சிருக்கிறதாக அங்க உள்ளவங்க எல்லாம் நம்ம கிட்ட சொல்றாங்க.
இப்ப இந்த கும்பலுடைய சப்போர்ட்டோட இந்த எட்வின் ரூசோ, இந்த லேடி ரீமா, இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து டார்கெட் பண்ணி இவரை வந்து சர்ச்சை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்சிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த சர்ச்சில் வந்து இந்த அபிகைல்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்களே, விடோ, அவங்கள வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. அவங்கள தூக்கி அவங்க வீட்டுல உள்ள சர்ச் போன ஒரு 30 லட்சம் ரூபாய் பணத்தை பிடிங்கிடுறாங்க. அந்த சர்ச்சுக்குள்ள போகும்பொழுதே சிசிடிவி கழட்டிடுறாங்க. அதாவது மல்டிமீடியா ரூம்னு இருக்குமா, அதுல இவருடைய வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய சாங்கெல்லாம் இருக்கும்ல, அதாவது முழுக்க ஷூட் பண்ணி இது ஆடியோ எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, ஆமா, அதெல்லாம் முழுக்க எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த சிஸ்டரை கிட்னாப் பண்ணி மிரட்டி அந்த சிஸ்டர் கிட்ட இருந்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிறானுங்க. இவருடைய வந்து ஒரு கார், ஆடி கார் வந்து இவர் வாழ்ந்துட்டு இருந்த வீட்டுல தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாவே இவர் அந்த வீட்டுல இல்ல. இப்ப இவரை எல்லா விதத்திலையும் லாக் பண்ணி வைக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, ஃபைனலா கோர்ட்ல வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அதை வந்து விசாரணைக்கு ஜட்ஜி வந்து எடுத்துக்கிறாங்க. இப்ப அந்த அம்மா ரொம்ப காண்டாயிடுறாங்க, ரீமாங்கிறவங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த 14 வயசு பொண்ணு இந்த மாதிரி இவர் பண்ணிட்டதாக, இந்த மாதிரி ஜான் ஜெபராஜ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்றாங்க. வாட்ஸ்அப் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி அது பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகி, அதன் பிறகு இதன் சார்ந்த விசாரணை எல்லாம் வருது. விசாரணை வரும் பொழுது இந்த பிரச்சனையை வந்து கமிஷனர் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏமா அது உங்க ஃபேமிலி பிரச்சனைன்னு தெரியும், என்னதான் பிரச்சனை, உனக்கு என்னதாமா வேணுங்கிறப்ப, எனக்கு 5 கோடி பணம் வேணும் சார், எனக்கு அந்த ஆடி கார் வேணும் சார், அது மட்டும் போதும் சார் நம்ம சொல்லியிருக்கு. ஏமா 5 கோடி கேட்கற சரிமா, அந்த ஆடி கார் எதுக்குமான்னு கேட்டிருக்காரு. என் வாழ்வாதாரத்துக்கு வேணும் சார்ன்னு இருக்கு. இதை வந்து நான் விசாரிக்க கூடாதுமா, நான் உனக்கு அந்த வந்து கன்சர்ன் ஸ்டேஷன் சொல்றேன், அதான் ரூட், நீங்க போய் விசாரிங்க, விசாரணை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கம்மா, நான் அதன் பிறகு இதுல வந்துமா மேற்படியான நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த அம்மாவை அனுப்பிச்சு விட்டுறாரு. ஒரு பாலியல் விஷயத்துக்கு போறாங்க, செட்டில்மெண்ட் ஏன் பேசணும், என்னோட இது அதுதான் கொஸ்டின், அதுதான் செட்டில்மெண்ட் ஏன் பேசணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த விஷயம் ஸ்டேஷன் போகுது. ஸ்டேஷன்ல இதே மாதிரியே வந்து விசாரிக்கப்படுறாங்க. விசாரிக்கப்படும் பொழுது அந்த பொண்ணுங்க ஸ்டேஷனுக்கு வரல. அந்த பொண்ணுங்க ஸ்டேஷனுக்கு வரல, கடைசி வரைக்கும் வரல, அந்த பொண்ணுங்க வரல. அப்ப அந்த சர்ச்சில் உள்ள முக்கியமான ஆட்கள், அங்க இருக்கக்கூடிய முக்கியமா, அதாவது இவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் அந்த அந்த பொண்ணுங்களை வச்சு விசாரிக்கிறாங்க. என்னதாமா நடந்துச்சு, ஜான் அந்த மாதிரி பண்ணாரா சொல்லுன்னு கேக்குறாங்க. மாமா அந்த மாதிரி பண்ணவே இல்ல, மாமா அந்த மாதிரி எங்கள்கிட்ட நடந்து இப்படி ஒரு விஷயமே இல்ல, நீங்க ஏன் அப்படிலாம், ஆமா அந்த வந்து குழந்தைங்க இப்படி ஒரு விஷயமே இல்ல, நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம். இது வந்து போன மாசம், இப்ப நான் சொல்ற விஷயம் போன மாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இப்படி ஒரு விஷயமே இல்ல, நீங்க என்ன இப்படிலாம் பேசுறீங்க, அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு ரொம்ப மாறியா இருக்கு அப்படின்னு அந்த வந்து குழந்தைங்க வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காங்க. பிறகு என்ன ஆகுதுன்னா, இந்த பிரச்சனை ரொம்ப தீவிரம் அடையுது. ரொம்ப தீவிரம் அடைஞ்சு இவருக்கு என்னடா இவனை எங்கேயுமே லாக் பண்ண முடியலையே, எங்கேயுமே அடிக்க முடியலையே அப்படி ஒரு பக்கெட்டு. இப்ப இந்த எட்வின் ரூசோவுக்கு வந்து இந்த சர்ச்சை வந்து எடுத்து நடத்தினா, எட்வின் ரூசோவுக்கு கூட்டம் கூடல, கூட்டம் வரல அப்படி. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, ஜான் ஜெபராஜ் என்ன பண்றாருன்னா, எனக்காக யாரும் வந்து சர்வீஸ் போகாம இருக்க வேணாம், அது நீங்க வந்து கடவுளுக்காக செய்யற வேலை, அதனால நீங்க வந்து மதுரை ஜஸ்டின் வந்து எடுத்து நடத்துறாரு, நீங்க அவர்கிட்ட போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா போகலனாலும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா போங்க, எனக்காக யாரும் வந்து அந்த கடவுளுக்கு உண்டான வேலையை செய்யாம இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல. இவன் என்னடா இன்னொருத்தன்ட்ட பேசி அமுச்சு விடுறான் அப்படிங்கிற ரீதியா இவங்களுக்கு மேலும் வந்து டென்ஷனும் கோபங்களும் வந்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்து பேசும் பொழுதே, நான் சொன்னல போன மாசம், அப்பவே அந்த 14 வயசு பொண்ணுடைய அப்பா அம்மா, ஏங்க எங்க பிள்ளைய வளர்த்ததே அவரு தாங்க, நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா அவரு தான் காரணம், நாங்க எப்படிங்க அதை பேச சொல்லுவோம், எங்களுக்கே சங்கடமா இருக்குங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் கடந்து இப்ப அந்த வந்து 17 வயசு பெண்ணு மட்டும் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, 14 வயசு பெண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அங்க உள்ளவங்க நமக்கு சொல்றாங்க 14 வயசு பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, 17 வயசு பெண்ணு மட்டும் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து இவருடைய ஒய்ஃபோட ஒரு இடத்துல தங்கச்சி, கசின் ஒரு தங்கச்சி. அந்த வந்து பெண் வந்து மிரட்டப்பட்டதா சொல்றாங்க. அது உண்மையா பொய்யாங்கிறத காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும், உண்மையா பொய்யாங்கிறத காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். இப்படியான பிரச்சனைகள், இப்படியான விஷயங்கள் தான் இதுக்குள்ள இருக்கு. இப்ப இதுல நம்ம என்ன சொல்றோம்னா, இப்படி ஒரு பக்கெட் இருக்கு. அப்ப ஒரு குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா 1 வருஷம் கழிச்சு இதனை வந்து பூதாகரகமாக வந்து ஏன் ஆக்கணும், அதை அன்னைக்கே அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்கணும். இவ்வளவு பெரிய காலகட்டம், சரி
ஒரு பயத்தின் காரணமாக கூட இருக்கலாம். சரி, ஓகே, நான் எடுத்துக்கிறேன். சரி, சரி இல்லப்பா, எப்படிப்பா கொடுக்கறது, இவர் ஜான் ஜபராஜ் பெரிய பாஸ்டர் ஏதோ ஆயிடும் கூட இருக்கலாம். ஆனா இதனை வைத்து அவருடைய மனைவி செட்டில்மெண்ட் பேச வேண்டிய காரணம் என்ன? அப்ப அவங்க நோக்கம் என்ன? அந்த மாணவிகளுக்கு நீதியை வாங்கி தரணுங்கிறதா, இல்ல தப்பு செஞ்ச ஜான் ஜபராஜுக்கு தண்டனை வாங்கி தரணுங்கிறதா? ஜான் ஜபராஜ் தப்பு செஞ்சாரு நான் சொல்லல பிரதர், நான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். அப்ப நமக்கு இதனால பணம் வரணும், நமக்கு ஒரு செட்டில்மெண்ட் வேணும் அப்படிங்கிற நோக்கமா அப்படிங்கறதா நம்ம கேள்வி பிரதர். இல்ல, இதுல நிறைய கேள்விகள் ஜான் ஜபராஜ் பக்கமும் இருக்கு. ஜான் ஜபராஜ் அவர்கள் தன்னுடைய மனைவி இருக்கும் பொழுதே இன்னொரு பெண்ணுடன் எப்படி தொடர்புல இருக்கலாம், அந்த பொண்ணு கூட எப்படி பார்ட்டிக்கு போகலாம், அந்த பொண்ணு எப்படி பார்ட்டியில கிஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒண்ணு. இன்னொரு பக்கம் ஜான் ஜபராஜ் தப்பு பண்ணலன்னா தைரியமா ஆஜராயிட்டு போக வேண்டியதுதானே, எதுக்கு தலைமுறை வாங்கணும்? இப்ப நீங்க உண்மை 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 நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். இததான் நானும் கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்காருன்னு சொல்றாங்கல்ல, அந்த பொண்ணுடைய ரிலேஷன்ட்டே நான் பேசினேன். கிறிஸ்டியானிட்டியில இந்த ஸ்டைல்ல ஒரு பர்த்டே பார்ட்டில கலந்துக்கிறது தப்பே இல்ல. அவர் அதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்திருக்காரு, இப்பயும் அப்படிதான் இருக்காரு, நாங்களும் அப்படிதான் இருக்கோம். அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் இல்லீகல் அஃபேர்னு சொல்றதே தப்புங்க. அது ரொம்ப கொச்சையான வார்த்தைங்க. அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டு இருக்காரு, அந்த ஆடியோல அவரே சொல்றாரு, ஒருவேளை எங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை டிவோர்ஸ நோக்கி போச்சு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை பாத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவெடுத்துட்டோம். நாங்க குடும்பமா தான் அந்த பொண்ணு போன இடத்துல கிஸ் பண்ணேன். சரிங்க பிரதர், அப்படியே நம்ம ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உறவை நம்ம பிரதர் முறிச்சுக்கிறோம், சட்டப்படி முறிச்சுக்கிறோம்னா இன்னொருத்தவங்க கூட வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுல தப்பு இல்லைல்ல. டிவோர்ஸ் ஆகல சார், ஒண்ணு அதை புரிஞ்சுக்கணும். டிவோர்ஸ் ஆகல, இன்னொன்னு படி அது தப்பு. பைபிள் படி இல்ல பிரதர், மனுஷப்படியா தப்புதான். ஒருத்தங்க கூட பைபிள்ல டிவோர்ஸுக்கு அலௌடே கிடையாது. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, ப்ராஸ்டியூஷன். அந்த ஒரு கான்செப்ட தவிர மத்த எந்த ஒரு இதுலயும் டிவோர்ஸ்க்கு அப்படின்றப்போ ஒரு பாஸ்டர் எப்படி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம்? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. பிரதர், நான் ஒரு பாஸ்டருங்கிற மனநிலையில நான் பேசல. நான் பிரதர் ஒரு என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதர் மனுஷனா இருக்கவன் நாம பிடிச்சா ஒருத்தவங்க கூட வாழ முடியும். அப்படி நம்ம ரெண்டு பேருக்குமே பிடிக்கலைங்கிற பொழுது அதனை சரியாக அனைவர் முன்னிலையிலும் பரஸ்பரமா நாம சம்மதிச்சு பிரிஞ்சிட்டு அந்த உறவை சட்டப்படி முறிச்சிட்டு நாம இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து வாழ்றதா தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல டிராவல்ல இருக்கும் பொழுதே ஒருத்தவங்க கூட, அதாவது இவங்களுக்கு தெரியாம இன்னொருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தப்புன்னு நான் சொல்றேன். சோ நான் அதன் அடிப்படையில வரேன். அடுத்தது செகண்ட் கேட்ட கொஸ்டின் நான் கேட்டேன், அப்புறம் எதுக்குங்க அவர் மூணாருக்கு போனாரு, எதுக்கு அவர் தலைமறைவா போனாரு? அவர் மேல தப்பு இல்லல்ல. இவ்வளவு பஞ்சாயத்து ஸ்டேஷன்ல நடந்திருக்கு, கமிஷனர் ஆபீஸ்ல நடந்திருக்கு, அந்த கோயம்புத்தூர் போலீஸ்க்கே இவ்வளவு பஞ்சாயத்தும் தெரியும்ல. எப்பா இது ஃபேமிலி சண்டைப்பா, ரொம்ப காலமா இழுத்துக்கிட்டு இருக்குப்பான்னு தெரியும்ல. அப்படிங்கிறப்ப அவர் எதுக்குங்க தலைமறைவா ஆகுறாரு அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு அவங்க சொல்றது என்னன்னா, ஜானுக்கு திடீர்னு இந்த மாதிரி சேனல் இதுல எல்லாம் நேம் இந்த மாதிரிலாம் இது கேஸ் போக்சோன்னு வரவும் ஜான் பயந்துட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல, ஒருவேளை மாட்டினா அடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஜான் பயந்துட்டான். ஒருவேளை மாட்டினா அடிச்சிருவாங்களோ, ஒருவேளை சிக்குனா நமக்கு ஏதாவது உடல் ரீதியா பிரச்சனை வந்துருமோ, அப்ப நம்ம முதல்ல ஒரு இடத்துல சேஃபா இருக்கிறது என்னன்னு இந்த விஷயங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஜான் ஜபராஜ் பிரதர் அதை நோக்கிதான் அவர் அங்க போய் தங்கினாரு. கடைசியில போலீஸ் கிட்ட அவருக்கு வேண்டப்பட்டவங்க தான், ஜான் இங்கதான் இருக்காரு, வாங்க நாங்க சட்டப்படி சரண்டர் ஆக தயாரா இருக்கோம் அப்படின்னு ஜான் ஜபராஜ் தரப்பே தான் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சதா சொல்றாங்க நம்ம கிட்ட. வரக்கூடிய தகவல் மூணாறில் பதுங்கியிருந்த ஜான் ஜபராஜ் மத பிரச்சாரமே தப்புன்னு நான் சொல்லுவேன். நான் சொல்றது எனக்கு அதாவது கடவுள் நம்பிக்கை அவசியம். இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் ஒரு இடத்துக்கு போவேன், நீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க, நமக்கு சில பிலீஃப்ஸ் இருக்கும், அதுல எல்லாம் தப்பே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. ஆனா நமக்கும் கடவுளுக்கும், நமக்கும் இறைவனுக்கும், நமக்கும் ஜீசஸ்க்கும் இடையில ஒரு மீடியேட்டர் தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். அப்ப நீங்க இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் நம்பி காசை போய் கொட்டி அதுக்கு நீங்களே 2 பேரை படிக்க வைக்கலாம், 2 பேருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணலாம், 2 பேருக்கு நல்ல விஷயங்களை பண்ணி வைக்கலாம், 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், 2 பேருக்கு வீட்டை கட்டி கொடுக்கலாமே அப்படின்னு நான் எல்லா மக்களுக்கும் சொல்றேன். கிறிஸ்துவத்துக்கு மட்டும் இல்ல, இந்து மக்களுக்கு சொல்றேன், கடவுள் மறுப்பாளர்களுக்கு சொல்றேன், இஸ்லாம் மக்களுக்கு சொல்றேன், கிறிஸ்டியன் மக்களுக்கு சொல்றேன். அப்ப இப்படிப்பட்ட மீடியேட்டர்களுக்கு எல்லாம் நீங்க தேவையில்லாம் காசை கொட்டாதீங்க.
நீங்க கொடுக்கிற காசு, அந்த ஒரு காசுக்கு எத்தனை பேர் அடிச்சுக்கிறானுங்க பாருங்க. எனக்கு வரல, உனக்கு வரல, எனக்கு சேரல, நீ பெருசு, நான் பெருசு, இவனுக்கு கூட்டம் அதிகமா போகுது, இவனுக்கு வசூல் அதிகமா வருது. அப்ப நீங்க எல்லாம் கடவுளுக்காக கொடுக்கிற பணத்துக்கு இங்க ஒரு கும்பலே அடிச்சுக்குது. அப்ப இதெல்லாம் தாண்டி கடவுளை நம்புங்க, கடவுள்கிட்ட நேரடியா போங்க, கடவுளை நேரடியா உணருங்க. இதெல்லாம் தாண்டி வந்து பிரதர், ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு அடிப்படை கொள்கையான ஒழுக்கம், நியாயம், தர்மம், இத எல்லாரும் ஃபாலோ பண்ணாலே இங்க எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரேன் brother. நிச்சயமா சார், என்ன நடந்தது அப்படின்றத நீங்க பல பேர் சொல்ல கேட்டு நீங்க சொல்லி இருக்கீங்க. இன்னொரு பக்கம் அவங்களும் வேறு வகையான குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கிறாங்க. எது உண்மை அப்படின்றது காவல்துறையினுடைய அந்த தீவிர விசாரணையில தான் தெரிய வரணும். காத்திருப்போம். நிச்சயமாக குற்றம் செய்திருந்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும். ஒருவேளை குற்றம் செய்யல அப்படின்னா நிச்சயமாக அவதூறு வழக்குல அவர் கண்டிப்பா அவதூறாக போடப்பட்ட ஒரு வழக்குல அவர் கண்டிப்பா தண்டனை அனுபவிக்க கூடாது. இதுதான் நம்முடைய கருத்தும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. brother, thank you brother.